வணக்கம். நான் முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட் பொசிஷனில் வந்து எப்படி என்னுடைய வீடு இருந்தது அப்படின்றத முன்னாடி காமிச்சிருக்கிறேன். அதையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஏன்னா அது இப்போ இங்கே ஒரு ஒரு விஷயத்த நான் இங்கே பதிவு பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அறம்பாடி சித்தர் வந்து வருகின்ற கல்கி அவதாரம் வந்து ஒரு காட்டில் இருப்பார் அப்படிங்கிறத அவர் பதிவிட்டிருக்காரு. அந்த காடுன்னும் போது எனக்கு ஒரு நாள் வந்து நான் அந்த யூடியூப் சேனல்ல ஒரு இதில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அறம்பாடி சித்தர் சொல்லுகின்ற கல்கி அவதாரம் வந்து காட்டில் தான் இருப்பார், இப்போ காட்டில் இருந்தால் வருவார் அப்படிங்கிறத அவர் அங்கே பதிவிட்டிருக்காரு. எனக்கு வந்து எனக்கு மைண்டில் இல்லை. சமீபத்தில் நான் என்னுடைய பாராளுமன்ற தேர்தலில் தென் சென்னையில் அதை பாருங்க, இதை பார்த்துருங்க. தென் சென்னையில் போட்டிட்டேன். ஏன்னா இந்த வழியில தான் நம்ம வந்து போக முடியும். சட்டப்படியும் தர்மப்படியும் தேர்தல் முறைப்படி தான் நான் வந்து என்னுடைய திட்டத்தையும் நாட்டை வல்லரசாக்கக்கூடிய ஒரு நிலை வருது, நிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க நான் இந்த திட்டத்தெல்லாம் எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் இதில் வந்து நான் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இந்தியா வல்லரசாக எளிய வழின்னு சொல்லிட்டு புத்தகம் எல்லாம் எழுதியிருக்கிறேன். நீங்க மற்ற வீடியோவில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய இது. இன்னைக்கு நேற்று நான் சொன்னவன் அல்ல. அதுக்காகவே இந்தியா வல்லரசாக ஆக்குவதற்காகவே நான் என்னுடைய படைப்பு இருக்குதுன்றது நான் நன்கு உணர்ந்துதான் நான் அதை சொல்றேனே தவிர உணராம சொல்லலை. அது புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று, இப்போ அந்த அறம்பாடி சித்தர் சொன்னார் இல்லைங்களா, அவர் காட்டுல இருப்பாருன்றது. அந்த சொல்லு வந்து நான் ஒரு சில நண்பர்கள் வருவாங்க, என்னடா வீடை காடு மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. நான் என் உண்மையிலே சொல்றேன், அந்த நினைவே எனக்கு இல்லை. எப்பயுமே செடி கொடி இருக்கும் இது பண்ணோம். ஆனா அந்த வீட்டை பார்த்தீங்கன்னாக்கா அப்படி காடு மட்டை மாதிரி எனக்கு அந்த செய்யணும்னு கிளீன் பண்ணணும்னு நினைச்சா கூட என்னால பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகுது. எதனா பண்ணலாம் அப்படி சரி, என்னடா பயல்களை வர வச்சு இங்கெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணலாம் பார்த்தா பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன் என்னடா இது, ஒவ்வொருத்தனும் இந்த வரன் போறான், அப்புறம் வரமாட்டேங்கிறான், வரன் போறான் வரமாட்டேங்கிறான், இப்படியே காலங்கள் கடந்துகிட்டே போகுது. நான் இது எதுக்கு நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொன்னாக்கா, அறம்பாடி சித்தர் வந்து ஒரு சித்தர் ஞானிகள், அவங்க வந்து அந்த சித்தர் சொல்லு வந்து பொய்யாகாது. அந்த சித்தர் சொல்ல வந்து வெளிப்படுத்தணும் நான். ஏன்னா நான் வந்து கல்கி அவதாரம்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ காட்டுல இருப்பாருன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் காடு மாதிரி உள்ள ஒரு வீட்டுல நான் இருந்தேன்றதுக்கு அந்த பதிவு வேணும் இல்லையா? அதுக்கு அடையாளமா அது வந்துதான் நான் சொன்ன பிறகுதான் இதை கிளீன் பண்ண முடியுமோ, இல்ல ஆளுங்க வருவாங்களோ அதுவும் தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு பணம் தரேன்னு சொல்லிட்டேன், எப்பயுமே கிளீன் பண்ணிடுவேன். 15-20 ஆண்டு காலமா இந்த வீட்டுல இருக்கிறேன். எப்பவும் அடிக்கடி கிளீன் பண்ணுவேன். என்னன்னு தெரியல, என்னால கிளீனே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாமே தடையா வந்துகிட்டே இருக்குது. அதுக்காக தான். ஆனா அவர் சொல்லு பழிச்சாகணும் இல்லையா? அவர் காட்டுல இருக்காருன்றத ஒரு சொல்லு வருகின்ற கல்கி அவதாரம் வந்து இந்த காலகட்டத்துல காட்டுல இருப்பாரு அப்படிங்கிற ஒரு சொல்லு அவர் பதிவிட்டு இருக்காரு. அந்த பதிவு வந்து அது பொய்யாயிடக்கூடாது, அது பொய் ஆகாது. ஏன்னா அவர்கள் சொன்னது வந்து ஆண்டவனுக்கு சமமானவர்கள், அதனால வந்து பொய்யாகாது. நான் வந்து கல்கி அவதாரம் என்றதில்லை, கல்கி என்ற ஒரு அடையாள சின்னம் தான். ஆனா நானும் சாதாரண ஒரு மனிதன் தான். ஆனா என்னிடம் வந்து இந்தியாவை வல்லரசாக்கக்கூடிய முழு திட்டம் என்கிட்ட வச்சிருக்கிறேன். எல்லாரையும் நல்ல நிலைக்கு கொண்டு வரணும், அந்த நாட்டு மக்களையும் எல்லா அரசு நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிற முழு பிளானை வச்சிருக்கிறேன். இந்தியாவுடைய கடனை 165 லட்சம் கோடி கடனை அடைக்கக்கூடிய திட்டமும் வச்சிருக்கிறேன். அப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து IMF உருவாக்கணும் என்ற ஒரு எண்ணம். IMFக்கே கடன் கொடுக்கலாம், ஆனா IMF உருவாக்கக்கூடிய திட்டமும் வச்சிருக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் திட்டம் நான் காமிச்சிருப்பேன் பாருங்க, அந்த புக்கை காமிச்சிருப்பேன். அதுலதான் மிகப்பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். 2வது வந்து விவசாயத்தை வந்து அரசு நிறுவனம் ஆக்கணும்னு வச்சிருக்கிறேன். அதன் மூலியமா வந்து ஆண்டுக்கு 25 லட்சம் கோடி வருமானம் வரும் அந்த அரசு நிறுவனம் ஆக்கிட்டோம்னாக்கா. அதை வச்சு கல்வி இலவசமாக்கிடலாம், மருத்துவத்தை இலவசமாக்கிடலாம், போக்குவரத்து இது கூட மக்களுக்கு குறைவான ஒரு நிலையை உருவாக்கலாம். அது இருக்குது. அதாவது நான் இந்த காட்டுல இருந்தேன்ற ஒரு பதிவு பண்றதுக்காக நான் இப்ப சுத்தி காட்டுறேன். ஆனா உள்ளுக்குள்ள பாம்பெல்லாம் இப்ப நண்பர்லாம் அப்படி சொல்லுவாங்க, நான் வீட்டுல இருந்து எத்தனையோ பாம்பு போச்சு, கிரிப்புல போச்சு, இந்த குரங்கெல்லாம் இந்த மேலதான் இருக்குது, குரங்கெல்லாம் மேலதான் இந்த 2 குரங்கு போச்சு. அது பயந்துட்டு தான் இப்ப ஒரு அரை மணி நேரமா நாங்க எடுக்க உள்ள வராம இருந்தோம். இப்பதான் அந்த சைடு போயிருக்குது குரங்கு. இங்க கேட்டாங்களே சொல்லுவாங்க, எங்க வீட்டுலதான் இந்த காடு மாதிரி இருக்கிறதான் குரங்குலாம் நிறைய வந்து இருக்கும், குரங்கு இருக்கும். நீங்க உள்ள கீழே பாத்தீங்கன்னா தெரியும்,
பாம்பு இருக்குதா என்ன இருக்குன்னு தெரியல. நீங்க நான் போறேன், பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம். ஆனா இது வந்து அவரே ஆக்குனது தான் நான் சொல்ல முடியும் என்னால. ஏன்னா அந்த சித்தர்கள் சொன்னது பழிச்சாகணும் இல்லையா. கீழே எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே எடுத்துட்டு பாருங்க. என் பொண்ணு தான் எடுக்கிறாங்க, பயந்து பயந்து வராங்க. ஃபுல்லா இப்படிதான் இருக்குது. அந்த காடு மாதிரி உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா பாருங்க, காடு மாதிரி தான் இருக்கும் இது. அப்ப அவருடைய ஞான திருஷ்டியில என்ன தெரிஞ்சிருக்கும், அது காடு மாதிரிதான் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அதான உண்மை. அவரு இந்த காலகட்டத்துக்கு அவர் அறிவிக்கும் பொழுது, வெளியில வரும் பொழுது காட்டுலதான் இருப்பாருன்னும் போது, இது எத்தனையோ பேர் என் நம்பர் வரும்போது என்னன்னா காடு மாதிரி காடு இப்படி உள்ளுக்குள்ள வர்றதுக்கு பயப்படுவாங்க யாருமே. ஆனா மற்ற வீடா நீங்க பக்கத்துல கூட அந்த வெளியில முடிச்சுட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே டீசெண்டா அவ்வளவு அமைதியான வீடு. இந்த லோட்டஸ் காலனி நந்தனத்துல லோட்டஸ் காலனி தான் என் வீடு இருக்குது நந்தனத்துல. இந்த பக்கத்து வீடு பாருங்க, அது டீசெண்டா இருக்கும். அந்த வீடு இந்த பக்கத்துல அதுவும் கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். இந்த லைன் ஃபுல்லாவே எல்லா வீடும் டீசெண்டா இருக்கும். ஆனா என் ஒரு வீடு தான் காடு மாதிரி இருக்கும். அப்போ அந்த சித்தர்கள் சொன்னது அது பழிச்சாகணும் இல்லையா. அந்த பழிக்கக்கூடிய நிலை வரும்போதுதான் நம்மளை செய்ய விடாது. அவர்கள் வார்த்தை பழிச்சிடும். அந்த பழிச்சிருச்சு, உண்மையிலேயே நான் இருந்தது இப்படிதான் இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லணும் இல்லையா. அதனாலதான் இது எடுத்து காமிச்சிட்டேன்னு சொன்னாக்க உலகம் சுத்தம் பண்ண ஒருத்தருக்கு ஆள் வருவாங்களா என்னன்னு அது இனிமேல் தான் நான் பார்க்கணும். பண்ணிடுவேன், ஏன்னா வெளியிட்டுட்டேன். இப்போ நான் இப்போ காட்டுல தான் பாருங்க, காடு மாதிரி தான். நீங்க கொஞ்சம் கூட இதுவே பண்ண முடியாது. நீங்க மேல பாருங்க, ஃபுல்லா வீடை சுத்தி அப்படியே மரம் தான் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த வீட்டு மேல செடி கொடி எல்லாம் பறந்துருக்கும். இங்க பாருங்க எல்லாம் மட்டும் உள்ள வரமாட்டோம் நாங்க யாருமே. இந்த பதிவை போட்டாலாவது என்னால கிளீன் பண்ண முடியுமா அப்படிங்கறத ஒரு இதுக்காக தான் நான் இந்த பதிவை நான் போடுறேன். ஃபுல்லா அப்படியே அரம்பாடி சித்தர் சொன்னது ஒரு உண்மை. சிட்டிக்குள்ள ஒரு காடு மாதிரி உள்ள ஒரு வீட்டுல தான் அவர் இருப்பாருன்றதை அவர் பதிவிட்டு இருக்காரு. அப்போ என் வீடும் பாரு காடு மாதிரி தான் இருக்குது. அதனால எவ்வளவு ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட்டு நீங்க வந்தீங்கன்னாவே அக்கம் பக்கத்துல கேட்டீங்கன்னாவே சொல்லிடுவாங்க, என்ன இவர் இப்படி வச்சிருக்காருன்னா. ஐயோ எத்தனை ஆளுங்களை கூப்பிட்டு வந்துறீங்களா. பார்த்தா ஓடிடுவான். என்னடா இது ஒரு பையனும் வரமாட்டாங்க. 8000 வரை தரேன்னு சொல்லிட்டேங்க. இந்த மண்ணு மாதிரி குஞ்சு போட்டேன், அது உள்ளுக்குள்ள எடுத்து போட்டு இது மேடுபடுத்தி நல்லா பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு பயிலும் வரமாட்டேங்கிறான். அது ரொம்ப எனக்கு மன வேதனை தருது. அப்புறம் தான் திடீர்னு ஒரு நாள் அந்த இது அரம்பாடி சித்தரை பத்தி சில தம்பிமார்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதுல இந்த காலகட்டத்துல காட்டுல தான் இருப்பாரு அப்படின்னு எனக்கு ஷாக் அடிச்சது. அடாடா, அவங்க சித்தர்கள் சொன்னதாச்சா. அவரு சொல்றது தேவேந்திரனா கல்கி அவதாரன்றது. நான் நின்று இந்த தேர்தல்ல பாருங்க, தேர்தல்லாம் அறிவிச்சிருக்கேன். நாடாளுமன்ற தென்சென்னையில இந்திய பாராளுமன்ற வெற்றி வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறேன். அப்போ நீங்க இந்த மூலமா தான் நான் போய் நாட்டு மக்களுக்கு செய்ய முடியும். அதை பார்க்கணும். நீங்க நாட்டு மக்கள் கொஞ்சம் பார்க்கணும், இது பண்ணிக்கணும். இதன் மூலியமா தான் நான் செஞ்சாகணும் இல்லையா நாட்டு மக்களுக்கு. இதை நான் போயிட்டு தேர்தல் நின்னேன், பாராளுமன்ற தேர்தல் நின்னேன். அப்போ நான் நிற்கும் பொழுது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாதான் நான் அதை அங்க போய் செய்ய முடியும். பிரதமர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். இதங்கிட்ட இந்த திட்டம் இருக்குது, நான் நம்ம நாட்டுக்கு பயன்படக்கூடியது, வல்லரசாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா இருக்கும்போது அப்பேற்பட்ட ஆளு நம்ம இந்த மாதிரி இருந்தனாக்கா எப்படி இதுவா இருக்கும். அந்த மன வேதனை ரொம்ப வேதனையா இருந்தது. ஏடா ஒரு காட்டு மாதிரியே நம்ம வீடு காடு மாதிரியே இருக்குது அப்படின்னா 2-3 பேர் என்ன சொன்னது ரொம்ப வேதனையாக இருந்தது. அதனால இந்த பதிவை நான் பார்க்குறேன். பதிவு உங்களுக்கு முக்கியமான ஒரு பதிவு. அரம்பாடி சித்தர் சொன்னது சத்தியம். நான் கல்கி அவதாரமான தேவேந்திரன் தேவேந்திரன் இங்க இருக்கிறேன். நான் கோயில் இங்க பக்கத்துல என் கோயில் இருக்குது, சிவன் கோயில், சொக்கநாதர் ஆலயம். சொக்கநாதர் ஆலயத்துக்கு தர்மகாத்தாவா இருக்கிறேன். நான் சிவபக்தம், முழுமையான சிவபக்தன். திருச்செந்தூர் முருகன் கோயில்ல தான் முதல்ல என்னால இந்தியா வல்லரசாக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்ல, ஐயாவுடைய கோயிலுக்கு போயிட்டு தான் முதல்ல பதிவிட்டேன். முதல் பதிவு ஐயா கோயில்ல போய் தான், அங்க போயிட்டு வந்த பிறகுதான் பதிவிட்டது. அதனால ஆண்டவன்களுடைய அருளால சாதாரண ஒரு மனிதன் தான் அவங்களுடைய அருள்வாக்கு பெற்று, அவருடைய அனுமதி பெற்று, அவர் ஆசீர்வாதத்தோட இந்த இதை பண்ணியிருக்கிறேன். சாதா ஆளுங்க பண்ண முடியாது. அப்படி நீங்க சொல்லலாம் 10 பேர் எவ்வளவோ ரொம்ப பேர்லாம் பண்றாங்க, நல்ல விஷயம்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா,
ஓட்டப்பந்தயத்துல போறோம்னா 10 பேர் இருந்தாதான் ஒருத்தன் ஜெயிக்க முடியும். 10 பேர் இருப்பாங்க, 10 பேர் யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்க, அதுதான் விஷயம். அது மாதிரி 10 அரசியல் கட்சி இருக்கும், ஏதோ ஒரு கட்சி ஜெயிக்கும். இது மாதிரி அரம்பாடு சித்தர் சொன்னது சரி, மற்ற மற்ற எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா, நாட்டோ தாமஸ் சொன்னது, மற்றதெல்லாம் சொன்னது வந்து பலிக்கும். அது 10 ஒண்ணு இல்லைங்க, ஒரு வாழை மரம் இருக்குது, 10 கிளைகள் வருங்க, எல்லாம் ரஸ்தாலி போடுறோம்னு வச்சுங்க, ரஸ்தாலி போதில் பக்கத்து 10 ரஸ்தாலி வரும். எதனா ஒண்ணுதான் வந்து அதுல தாறு விட்டு ஒண்ணு வரும், ஒன்ன மாத்தி வைக்கணும். எல்லாமே இதெல்லாம் நடந்துடாது. இதுதான் வரணும்னு விதி இருந்ததுன்னா மற்றதெல்லாம் அழிச்சிடும். அந்த இயற்கை வந்து அது மாதிரி பண்ணாது. அதனால வந்து என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் நாட்டை வல்லரசாக்கக்கூடிய திறமையும் துணிவும் நல்ல எண்ணமும் என்கிட்ட இருக்குது. ஆண்டவனுடைய அருள் இருக்குது. என் அப்பன் சொக்கநாதர் என்னை காப்பாத்துறாருன்றது எனக்கு முழுமையா எனக்கு தெரியும். நான் மதுரையில பிறந்த தாய் மீனாட்சி அருளால அந்த மண்ணில் பிறந்தவன் நான். அதனால எனக்கு எந்த தீங்கு வந்துடாது. ஆண்டவன் என்னை அனுப்புவான். இந்தியாவை வல்லரசாக்கக்கூடிய முழு பிளான் என்கிட்ட இருக்குது. அதனுடைய எல்லா பதிவும் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். மற்ற பதிவுகளை பாருங்க. இந்த காட்டில் நான் அரம்பாடி சித்தர் சொன்னது உண்மைன்றது பதிவு பண்றதுக்காக தான் இந்த காட்டை நான் எனக்கு எடுக்கும்போது கொஞ்சம் வேதனையா இருக்குது. நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமே, இவ்வளவு பெரிய விஷயத்துல போய் நம்ம சொல்றோமே, ஏடா இவங்க பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற வேதனை எனக்கு இருக்குது. ஆனா அவர் சொன்னது சத்திய வாக்கு தானே, அவர் சொன்னது பழிக்கணும் இல்ல, அவர் காட்டுல தான் இருப்பாருன்றது. இங்க நண்பர்கள் காடு மாதிரி வச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது அப்ப அது காடு தானே ஏற்படுது உங்களுக்கு. அவர் ஞான தீட்சில அந்த காலத்துல அவரு அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரு பதிவு செய்தது. அவர் ஞான தீட்சில எப்படி இருக்கும்போது பாருங்க, மேல பாருங்க, கொஞ்சம் மேல காட்டுமா, அப்படியே மேல பாருங்க, ஃபுல்லா வீடை சுத்தி மரமா தான் இருக்கும், காடு மாதிரி தான் இருக்கும். ஆனா மற்ற வீடு எந்த வீடுமா அப்படி இருக்காது. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபுல்லா காடு மாதிரி தான் இருக்கும். இப்படி வந்து இப்படி பாரு, இந்த சைடு காட்டு, ஃபுல்லா காடு மாதிரி தான் இருக்கும். அதனால அவங்க பார்க்கும்போது அந்த என் வீடு வந்து காடு மாதிரி தான் இருந்திருக்குதுன்றது எனக்கு அப்ப தோணுது. எனக்கு அடாடா, இப்போ சித்தர்கள் சொன்னதுதான் பலிக்குது. அதனாலதான் இது நம்மளால பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாகுது போல இருக்கு. அப்போ இதை பதிவிட்டு வெளியிட்டுலாம். பாருங்க, எந்த சைடும் என்னால போக முடியாது வீட்டுக்குள்ள தவிர. அப்படியே பின்னாடி வா பாருங்க, எல்லா இந்த சைடும் போக முடியாது. வாழை மரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த சைட்ல வர முடியாது. இப்போ ஃபுல்லா சைட்ல பாம்பு இருக்குமோன்னு தோணுது எனக்கு. ஆனா நிறைய பாம்பு இருக்குது இங்க. எல்லாமே என்ன பாதுகாக்க தான் போகுது. ஆண்டவன் தான் என்ன அனுப்பிச்சு. பாருங்க, தேர்தல்ல 25,000 ரூபாய் டெபாசிட் கட்டி பண்ணியிருக்கிறேன். பாருங்க, இந்த சைட்லாம் போக முடியாது. அந்த சைட்ல சந்து வருது, அப்படியே வெளியில போற வழி. ஆனா போக முடியாது என்னால. அந்த பக்கம் தான் போக முடியும் என்னால. இது ஃபுல்லா வாழை மரம் இருக்குது. இந்த சைடும் வாழை மரம் இருக்குது, இந்த சைடு வாழை மரம் இருக்குது. இந்த பக்கம் காட்டு, இப்படி காட்டு, மேலே எடுத்து காட்டிடு, ஃபுல்லா வாழை இருக்குது. ஏன்னா என்னால இப்ப இதுக்கு ஒண்ணுமில்ல, கிளீன் பண்ணா ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து செலவு கிளீன் பண்ணிடலாம். ஆனா என்னால் பண்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாவே இருக்குது. தேர்தல்ல 25,000 ரூபாய் டெபாசிட் கட்டி தேர்தலில் நிக்கிறேன், பாராளுமன்ற தேர்தலில் நிக்கிறேன். அது மட்டும் இல்ல, செலவு ஊர்பட்ட செலவு. அது இவ்வளவு சொல்லக்கூடாது இந்த நேரத்துல. டெபாசிட் மட்டும் தேர்தலுக்காக 25,000 ரூபாய் கட்டி இருக்கிறேன். அது மேற்கொண்டு எவ்வளவு செலவாச்சு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளவு செலவாச்சு. இப்போ அதெல்லாம் பண்ண முடியுது. எனக்கு என் வீடை கிளீன் பண்றதுக்கு ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் இருந்தா கூட ஆள் பண்ணி விட்டுருவான். ஆனா அது பண்ணக்கூடிய சூழ்நிலை எனக்கு உருவாகல. அது ஏன்? அப்போ ஒரு நான் கிளீன் பண்ணிட்டேன்னா அந்த சித்தர் சொன்னது பொய்யாயிடும் இல்லையா? அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா, ஏன்னா வேற இந்த சுத்தி வட்டாரத்துல நீங்க எல்லார் வீட்டையும் வந்து பாருங்க, எந்த வீடுமே இந்த மாதிரி இருக்காது. என் வீடு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். அது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாகலைங்க. இது ஒரு அடையாளமாக ஆயிடுச்சு. சிட்டியில நந்தனத்துல, சிட்டியில் லோட்டஸ் காலனில என் வீடு இந்த ஒரு வீடு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். வேற எந்த வீடு இந்த மாதிரி இருந்தது இல்லை. இதனால எங்க வீட்டுல பிரச்சனை, பல பிரச்சனை உருவாயிருக்குது. நீ பண்ணலாம், நான் பண்ணல அப்படின்லாம் பல பிரச்சனை உருவாயிருக்குது. அதனால சொல்றேன், அரம்பாடி சித்தர் சொன்னது உண்மை. நான் காட்டுல கல்கி அவதாரம் ஆகிய தேவேந்திரன் காட்டுல தான் இருந்தேன் அப்படிங்கிறது எடுத்து காட்டுவதற்காக இந்த பதிவை பண்றேன். அப்படி நீங்க வாங்க, வெளில காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா எவ்வளவு பணம் நம்ம செலவு பண்றோம். நம்ம வீடை சுத்தம் பண்ணி பின்னாடி ஒரு ரூம் எடுத்து கட்டி ஏதோ பண்ணலாம் பார்த்தா அது ஒரு வாய்ப்பே எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லா அப்படியே இருக்குது. இதெல்லாம் ஒரு 1.5 வருஷமா அப்படிதான் இருக்குது. ஆளை கூப்பிடுறேன், இந்த வரான்றான், அந்த வரான்றான்.
எவ்வளவு பணம் தரேன்னு சொல்லிட்டேன். ஆனா ஆள் அமையல. அப்ப என்ன ஆகுது, நான் யாரை வச்சாலும் அதை தடைப்பட்டுக்கிட்டே போகுது. கீழே பாருங்க அப்படி இருக்குது. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியாம இருக்குது. அதுக்காக இந்த பதிவை நான் போட்டு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த மாதிரி இருக்கவே முடியாது. யாருமே ஒரு வீட்டுல கூட இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு அப்படி மனவேதனை வேற இது பாருங்க. ஃபர்ஸ்ட் இது பண்ணது அப்படி பாருங்க, ஃபுல்லா ஒண்ணு கூட எனக்கு செய்ய முடியாத சூழ்நிலை உருவாச்சு. அது பண்ணும்போது சில பிரச்சனையும் வந்துடுது. வீட்டுல பண்ணும் போதும் அழிவு வெளில வந்து பாருங்க, காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த அண்ணன் தான் அவர் வந்து வீட்டுல வந்து பாம்பு போச்சுன்னு சொன்னவரு அண்ணன் தான். இவர் தான் சொன்னாரு, இங்கதான் கார் நிறுத்துவாரு, டிராவல்ஸ்ல இருக்காரு. இவர் தான் சொன்னாரு, இங்க வந்து பாம்பு உங்க வீட்டுல இருந்து பாம்பு போதுங்கன்னாரு. உண்மை, எங்க வீட்டுல இருந்து பாம்பு போகும், குரங்கெல்லாம் கூட இருக்குது, வேற இருக்குது. அதனால வந்து ஒரு என்ன காடு மாதிரி வச்சிருக்கீங்கன்னு இவரே சொல்லுவாரு என்கிட்ட. அந்த வார்த்தை வருது பாருங்க, காடு மாதிரி இருக்குன்னு அறம்பாடி சித்தர் சொன்னது வந்து இப்போ காட்டுல இருப்பாருன்ற அந்த வார்த்தை வந்து காடுன்றது பதிவாயிடுச்சு. அவங்க பதிவு பண்ணது இன்னைக்கு அது நினைவாகுது இல்லையா, இது பண்ணணுன்றதுக்காக தான் பண்றேன் நான் இதை. மற்றொரு வீடியோல அறம்பாடி சித்தர் சொன்னது பழிச்சிடுச்சு அப்படிங்கிறத நான் இங்க பதிவு பண்றேன். இன்னொரு வீடியோல நான் அது பேசணும்னு ஆசைப்படுறேன். பாத்துங்க, இந்த வீடு தான். எல்லார் வீடும் பாருங்க, மற்ற அப்படியே ரவுண்டு பண்ணுங்க, மகா எலிக்கு அப்படியே பண்ணு ஃபுல்லா பாருங்க. எல்லா வீடும் கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். என் வீடு மட்டும்தான் என்கிட்ட பணம் இருந்து என்னால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. அது தடைப்பட்டுக்கிட்டே போகுது. சரி, அவ்வளவு பணம் செலவு பண்ண 2000 3000 ரூபாய் என்னால பண்ண முடியாது. ஆனா ஆள் செட் ஆகல, அப்படி கடந்துகிட்டு போகுது. எதனா ஒரு தடை வந்துகிட்டே இருக்குது. அப்போ இது அன்னைக்கு சொன்னவர் தான் எனக்கு அந்த டிவியை பார்த்துட்டு தான் நினைவு வந்தது. சரி, இது அறம்பாடி சித்தர் சொன்னது வந்து பலிக்குது, அவர் சொன்னது வந்து நடக்கணுன்றதுக்காக தான் கல்கி அவதாரம் வந்து ஒரு காட்டுல தான் இருக்கிறாரு, இந்த காலகட்டத்துல காட்டுல தான் இருப்பாருன்றத ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவு பொய்யாயிடக்கூடாது இல்லையா. நான் காட்டுல தான் இப்போ காடு மாதிரி தான் உள்ள ஒரு வீட்டுல இருந்திருக்கேன். அதுன்றது அறம்பாடி சித்தர் சிவவாக்கியம் வாக்கால வந்தது, அது நடக்குது. இனி இந்த பதிவை நான் விட்டுட்டேன். இனி இந்த வீடு கிளீன் பண்ணிடுவேன்னு நான் நினைக்கிறேன். இப்பதான் இந்த மண்ணு கூட எடுத்துட்டேன். மண்ணு பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா இருக்கும். இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தேன் அந்த மண்ணு. 2 மலை மாதிரி இருக்கும் பாருங்க. அது ஃபர்ஸ்ட் முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஆரம்பத்துல பார்த்துருப்பீங்க, மலை மாதிரி இருந்துச்சு இந்த 2 சைடும். இப்பதான் அதை எடுத்துருக்கிறேன். அதனால வந்து பாக்குறேன். என்னால் இந்தியா வல்லரசமா ஆதரவு தாங்க. அறம்பாடி சித்தர் சொன்னது உண்மை. தேவேந்திரன் சாதாரண மனிதன் தான். எனக்குள்ள அந்த இந்தியா வல்லரசாக்கக்கூடிய திறமைகளும் துணிவும் இருக்குது. ஆண்டவனுடைய அருள் இருக்குது. சொக்கநாதர் என்னை காப்பாத்துறாரு, முருகனும் சொக்கநாதர் காப்பாத்துறாங்க. அதனால இது பதிவு ஆண்டவனுடைய அருளால அறம்பாடி சித்தருடைய வாக்கு பழிச்சதுன்றது ஒரு சொல்லுக்காக இந்த பதிவு நான் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.